அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதில் நான் பார்க்க போகிறது, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை எடுக்கிறதுக்காக பல்வேறு வியூகங்களை அமைச்சு கொடுத்துருக்கேன். அது கரெக்டாக அவங்க செஞ்சுட்டாங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க. நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் பாஜக தலைமையிலே இங்கே ஆட்சி அமைக்கக்கூடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஒருவேளை அவங்க கொஞ்சம் பிசகுனாங்கன்னா, அந்த இது கத்தி மேலே நடக்கிற மாதிரி கரெக்டான விஷயத்த பண்ணணும், இல்லைன்னா அந்த கத்தியை அவங்களை வெட்டிடும். ஸோ அப்படின்னும் போது இங்கே அண்மையில் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலைக்கு ஆதரவாக குரல்களும் எதிராக சில கழக குரல்களும் ஒலித்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எப்போவுமே அண்ணாமலை விஷயத்தில் நான் முதல்ல அது முன்னெடுப்பேன். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் பொருளாக பேசுவாங்க. அது பெரிய பூதகரமாகும். அதில் அண்ணாமலை அவர்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா அது மறுபடியும் புஸ்வானம் ஆகிடும். ஸோ அப்படி தான் இது 3வது முறையாக அண்ணாமலைக்கு நான் கொடுக்குற வாய்ப்பு. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக மறுபடியும் பாஜகவில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் முன்னெடுத்திருக்கேன். ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ அண்ணாமலை அவர்களை பாஜகவோட தலைவர் பதவியிலேருந்து எதுக்கு நீக்கினாங்க? எடப்பாடி அவர்களோட ஒரு ஒட்டுறவு வேணும், நமக்கு ஒரு அந்த கூட்டணி ஜெல்லாகணும். அப்போ அதிமுக பாஜகவுக்கு ஒரு நல்ல பாண்டிங் வரணும்னா அதற்கு தடையாக இருந்த அண்ணாமலை அவர்களை நீக்கணுன்றதுக்காக தான் நீக்கினாங்க. இப்போது மறுபடியும் அண்ணாமலை அவர்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில், அது மாநில தலைவர்னு மட்டும் இல்லை, வேறு எந்த முக்கிய பொறுப்பில் கொடுத்தாலும் அது அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது பிடிக்காது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி அவர்களையும் சமாளிக்கணும், இந்த பக்கம் அண்ணாமலைக்கும் முக்கிய பொறுப்பு தரணும் அப்படின்னு சொன்னால் அது வாய்ப்பே கிடையாது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக சொல்கிறேன், அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மரியாதைக்குரிய நயினார் அவர்கள் மூலமாக, நயினார் நாகேந்திரன் அவர்கள் மூலமாக இங்கே எடப்பாடி அவர்கள் காய் நகர்த்தி அண்ணாமலை அவர்கள் டம்மி பண்ணுற வேலையை தான் அவங்க செஞ்சாங்க. மரியாதைக்குரிய தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன தான் ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன தான் உருட்டுனாலும், என்னமோ அண்ணாமலைக்கு அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு உருட்டினாலும், எடப்பாடி அவர்களுடைய ஒரு அடியால் தான் அந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள். அப்போ எடப்பாடி அவர்களுக்கு பிடிக்காத விஷயத்தை அவர் செய்யவே மாட்டார். ஸோ எடப்பாடி அவர்களுக்காக அண்ணாமலை அவர்களை நயினார் நாகேந்திரன் அவர்கள் கட்டங்கட்டி காலி பண்ணுறான்றது உண்மைதான். இப்போ அண்ணாமலையை ஒரு முக்கியமான பொறுப்பில் தமிழக பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டால் அதை எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்க மாட்டார். இதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே விரிசல் ஏற்படும். அந்த விரிசல் பெரிய ஒரு விரிசலாக மாறி கூட்டணி உடையிறதுக்கு வாய்ப்பாக அமையும். அதையே காரணம் காட்டி மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடைய கூட்டணியை முறித்து விடுவார். இது பெரிய சிக்கல் இருக்குது. அதை பாஜக மேலிடம் ரசிக்காது. அப்போது அதிமுகவை பகைச்சிக்கக்கூடிய மனநிலையில் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கான ஒரு மாற்று திட்டம் எதுவுமே இவங்ககிட்ட இல்லை. அதை நான் ஒரு வியூகமாக நான் கொடுத்துருக்கேன். அந்த வியூகத்தின் படித்தான் நடக்கணும். இன்னும் நான் முழுசாக கொடுக்கல, ஒரு லைன் தான் கொடுத்துருக்கேன். அந்த லைனை நான் முழுசாக கொடுக்கல. அதனால தான் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் அவர் உள்ளரங்கத்தில் பேசும்பொழுது உங்களுக்கு வெற்றி பெறதுக்கான வியூகம் என்ன இருக்குது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கிட்டேயும் பாஜக கிட்டேயும் ஒரு கொஸ்டின் மார்க் அவர் கேட்டிருக்காரு. இந்த கொஸ்டின் எதுக்காக அவர் கேட்குறாருன்னா, என்ன நீங்கள் தலைவராக கொண்டு வர்றதுக்கும் எடப்பாடி அவர்களை பகைச்சிக்கிறதுக்கும், இங்கே அதிமுக பாஜக கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும், இல்லை தமிழக பாஜக நம்ம தலைமையிலேயே இந்திய கூட்டணி தலைமையில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதுக்கும் செந்தில் சார்கிட்ட வியூகம் இருக்குன்னு சொல்கிறாரு. அதை ஒழுங்காக நீங்கள் எல்லோரும் கூப்பிட்டு கேளுங்க. அது இல்லாமல் நீங்களாக ஏதாவது வியூகம் இருக்குன்னு, நீங்கள் எந்த வியூகமும் இல்லாமல் ஏதாவது கண்மூடித்தனமாக நீங்கள் எடப்பாடி கிட்ட கட்சியை அடக்க வச்சிங்கன்னா உங்களால் வெற்றி பெற முடியாது. ஸோ இது மிகப்பெரிய தோல்வியில் தான் முடியும். அதனால் எனக்கு ஒரு தொகுதியில் வேலை கொடுத்தா கூட நான் செய்வேன். ஆனால் பாஜகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். எனக்கு போஸ்டிங் கிடைக்கிறதோ இல்லை ஒரு தொகுதியில் நான் நிற்கிறதோ அது பிரச்சனை இல்லை.
ஆனால் வந்து பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி அரசாங்கம் இங்கே வரணும், அதுக்கு என்ன வழி வச்சுருக்கீங்க, அதுக்கு என்ன வியூகம் இருக்குது அப்படின்றது தான் அண்ணாமலை அவர்கள் வந்து என்னுடைய சார்பாக அவர் கேள்வி கேட்டிருக்கார். ஸோ விரைவில் அமித்ஷா அவர்கள் வரப்போகிறாங்க. முக்கியமான விஷயங்களை நான் மெயிலுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதன்படி தான் அவங்க வந்து சில மாற்றங்களை பண்ணுவாங்க தமிழக பாஜகக்குள்ளே. எடப்பாடி அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் சொல்லிக் கொடுப்பேன் அது என்ன வியூகம் அப்படின்றது. ஸோ இந்த விஷயங்களை கரெக்டாக வந்து அவங்க பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் தமிழக பாஜக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஆட்சி பிடிக்கும். திமுகவை ஆட்சி அதிகாரத்துலேருந்து அகற்றிடலாம். ஒன்றும் பெரிய ஒரு விஷயமே கிடையாது. நம்மளும் ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்கார்றதுக்கு ரொம்ப எளிமையான வழிமுறை இருக்குது, ரொம்ப சிம்பிளான வழிமுறை தான். அது வந்து இவங்க காலம் தாழ்த்திட்டே போனாங்கன்னா பாஜகவுடைய வாய்ப்பு பறி போயிடும். மறுபடியும் திமுக தான் வெற்றி பெற்றுங்க ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரும். இதில் வந்து அதிமுக பாஜக கூட்டணியும் உடஞ்சிரும். ஒன்றா இருந்து கூட ஜெயிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் அதிமுக சொன்னதெல்லாம் கேட்டு நீங்கள் அப்படியே நின்னா கூட திமுகவை வெற்றி பெற முடியாது. அதுக்கு பல சிக்கல்கள் இருக்குது, பல விஷயங்களை திமுக வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க பயங்கரமான ஆள், அவங்க எல்லா விஷயத்திலும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எளிமையாக நீங்கள் திமுக ஜெயிக்க முடியாது. நான் சொல்கிறது கேட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்றதை அண்ணாமலை அவர்களே வழிமொழிஞ்சிருக்காரு. அதற்காக சகோதரருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ விரைவில் அண்ணாமலை அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் அதிகாரத்துக்கு வர்றதோ, பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதோ அமித்ஷா அவர்கள் கையிலையோ மோடி அவர்கள் கையிலையோ இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அமித்ஷா அவர்கள் இங்கே வரும்பொழுது என்ன சொல்கிறாரு, நான் சொன்னதை வந்து செய்கிறாரா இல்லையா, என்னிடம் ஆலோசனை கேட்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.